பூசி மஞ்சள் போட்டு பூசி குளிப்பாட்டினாங்கன்னாவே அந்த கிசிறே வராது. இது சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூ, சரஸ்வதிக்கு வந்த பூ இது. இதே குழந்தை இல்லாதவங்க இந்த பூவை நல்லா மிக்சியில் அடித்து காலையில் சூரியனை கும்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும். 2 கலர் மாறும். அதுவும் வெயில் தன்மை வரும்போது சூப்பராக இருக்கும். இந்த இலையை வாஸ்துக்கும் வைக்கிறாங்க வீட்டு. அடுக்கு குண்டு மல்லி இவ்வளோ பெருசு வரும். 3 பூ வச்சிங்கன்னா கூட அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி அழகாக இருக்கும். செம சுகருக்கு சாப்பிட்ற இலை இது. 2 இலை சாப்பிட்டேன். கசப்பு, ஆனால் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கசப்பு தெரியாது. 12 வருஷம் ஒரு செடியை வளர்க்கணும். அந்த வேரை எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளையார் எடுத்துக்கிறோம். குளிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போட்டு குளித்தோம்னா தைலம் மாதிரி உடம்பு வலி எல்லா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பூ நுனியில் தான் பால் மரம்னுவாங்க. வீட்டு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லது. 2 அடி வரும். சூப்பராக இருக்கும். பாட்டுன்னா செராமிக்கில் போட்டிங்கன்னா பக்கத்துலேருந்து நுனியில் தான் பூ வரும் அடுக்கடுக்கா.